அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். வைகாசி மாதம் மேஷ ராசினருக்கு ராசியில் சூரியன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் தங்களுக்கு புதன் இருக்கிறார். 3இல் குரு, 5இல் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதம் வரலாம். ஜென்ம ராசியில் சூரியன், விரய ராசியில் சனி இருப்பதால் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. சிறு உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் பணத்தையும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் திரும்ப வராது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். குரு பயிற்சிக்கு பிறகு மாற்றம் உண்டாகலாம். இடமாற்றம் தங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் அளவோடு தான் லாபம் கொடுக்கும். இருக்கின்ற தொழிலை பராமரிப்பது நல்லது. கலைத்துறையினர் ஓரளவு லாபம். அரசியல் துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம். கவனமாக இருங்கள். மாணவியர் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துதல் வேண்டும். விவசாயத்திற்கு சம்பந்தமான செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பெண்களுக்கு, வேலைக்கு சேரும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக உள்ளது. உடல் நலனில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். 3ஆம் இடத்துக்கு குரு 4ஆம் இடத்துக்கு மாறுவது சிறப்பு. சில முன்னேற்றங்கள் உண்டாகலாம். குழந்தைகளால் சிறு சிறு தொல்லைகள், உடல் நல குறைவுகள் உண்டாகலாம். ஆகவே தாங்கள் செய்ய வேண்டியது தினமும் அருகிலுள்ள கோயில் ஒன்றுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். நன்மைகள் அனைத்தும் தங்களுக்கு உண்டாகும். உழைப்பு அதிகமாக இருக்கும். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வைகாசி மாதம் சிறப்புற இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.